ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே மெஷர்மெண்ட் கப்பில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை ஒரு ஜல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவை சலிச்சு எடுத்து நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ மாவை சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டி வராமல் நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை ரொம்ப பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாலே போதும். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பி பாதம் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம விரலில் இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த சர்க்கரை பாகில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய்யில் நம்ம வறுத்தெடுத்துருக்கனால நம்ம சர்க்கரையில் ஆட் பண்ணால் இது கட்டி கட்டியாக ஆகாது, பயப்பட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப கடாயில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்பூனில் பின்னாடி பக்கம் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வரும். நம்ம ஸ்பூனில் நெய் தடவாமல் பண்ணோன்னா ஸ்பூனில் மாவு ஒட்டிட்டு வந்துடும். இது ஒரு 1/2 hour நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு கத்தியில் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் டெக்கரேஷனுக்கு பாதாம் வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுறலாம்.
இப்போ நம்ம இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்வீட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம இதில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம செம சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் இருக்க பொருளை வச்சே இவ்வளோ சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி நம்மளாலையும் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.